நமது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். அன்பானவர்களே, வான்மலர் இல்லத்தின் வழியாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் தியானிப்பதற்கென்று எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மனுஷர் மீறுதல்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் விலையேற பெற்ற பொருள் எது என்று உங்களிடத்தில் கேட்டால் பொதுவாக நாம் என்ன பதில்களை சொல்வோம்? சிலர் தங்கம் என்று சொல்வோம், சிலர் வைரம் என்று சொல்வோம், சிலர் பிளாட்டினம் என்று சொல்வோம். எதெல்லாம் நம் நினைவுக்குள் விலையேற பெற்ற பொருளாக தோன்றுகிறதோ அதையெல்லாம் நாம் சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் உண்மையில் இந்த உலகத்தில் விலையேற பெற்ற ஒன்று மன்னிப்பு. ஏனென்றால் மன்னிப்பு இந்த உலகத்தில் நமக்கு எளிதில் கிடைப்பதில்லை. ஒரு முறை நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை சிந்தித்து பார்ப்போம். யாராகிலும் ஒருவர் உங்களுக்கு விரோதமாக துரோகம் செய்தால், உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் குடும்பத்திற்கோ தீங்கு செய்தால், உங்களை பொதுவெளியில் அவமானப்படுத்தினால், கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டினால் எவ்வளவு கோபம் நமக்கு வரும். அந்த கோபம் நமக்கு ஆத்திரத்தை உண்டாக்கும், பழி தீர்க்க வேண்டும் என்கிற வைராக்கியத்தை உண்டாக்கும். நம்மை அவமானப்படுத்தியவர்கள், காயப்படுத்தியவர்கள், கெட்ட வார்த்தைகளினால் திட்டினவர்கள் ஒருவேளை நம்மிடத்தில் வந்து நான் செய்தது தவறுதான், என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று கேட்டால் நாம் என்ன பதில் சொல்வோம்? மன்னிக்கவே முடியாது. நீ செஞ்ச தப்பை நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். சாகிற வரைக்கும் என் மனசிலிருந்து நீ பேசின வார்த்தை, நீ செஞ்ச செயல் போகவே போகாது என்று சொல்வோம். ஏனென்றால் மன்னிப்பு எளிதில் கிடைக்கிற ஒன்றல்ல, அது விலையேற பெற்ற ஒன்று. அவ்வளவு எளிதில் நாம் யாரையும் மன்னிப்பதில்லை, நம்மை யாரும் மன்னிப்பதில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறதில் வள்ளலாக இருந்தார். இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படுவதற்கு முன்பு அந்த இரவு சீடர்களோடு பேசி கொண்டிருந்தார். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்றெல்லாம் அவர்களுக்கு சொல்லி கொண்டிருந்தார். அப்பொழுது பேதுரு, ஒரு காலம் நான் இடரலடைய மாட்டேன் என்று இயேசுவிடத்தில் சொன்னார். இயேசுவோ அமைதியாக பேதுருவை பார்த்து, இன்று இரவு சேவல் கூவுகிறதற்கு முன்னால் 3 தரம் நீ என்னை மறுதலிப்பாய் என்று சொன்னார். பேதுருவோ உடனடியாக சொன்ன பதில் என்னவென்றால், ஆண்டவரே, உம்மோடு கூட மரிக்கிறதாக இருந்தாலும் மரித்து போவேனே தவிர உம்மை ஒரு காலும் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் சொல்லிய சில மணி நேரங்களுக்குள் இயேசு கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நேர்கிறது என்று பார்க்க பேதுரு ஓடினார். ஓடிப்போன இடத்தில் அங்கு இருந்தவர்கள் பேதுருவை அடையாளம் கண்டு கொண்டார்கள். நீயும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவன் தானே என்று கேட்டார்கள். பேதுருவோ அந்த கேள்விக்கு பயந்து, தனக்கும் தீங்கு செய்வார்களே என்று, அவன் யார் என்று எனக்கு தெரியாது என்று மறுதலித்தார். திரும்ப திரும்ப கேட்டார்கள். திரும்ப திரும்ப 3 தரம் மறுதலித்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்பு இயேசு சொன்ன வார்த்தையின்படியே பேதுரு இயேசுவை 3 தரம் மறுதலித்தார். மறுதலித்த பின்புதான் தான் செய்த பாவத்தை அவர் உணர்ந்தார். 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்தவர், இயேசு கிறிஸ்துவால் இந்த உலகத்தில் அடையாளப்படுத்தப்பட்டவர், இயேசு கிறிஸ்துவிடத்தில் பயிற்சி பெற்றவர், செத்தாலும் சாவேனே தவிர உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னவர், இன்றைக்கு மறுதலித்து நிற்பது அவருக்குள் கலக்கத்தை ஏற்படுத்தியது. ஓடினார், தனிமையில் கலங்கினார், மனங்கசந்து அழுதார் என்று திருமறை குறிப்பிடுகிறது. மனங்கசந்து அழுதார். தான் செய்த பாவங்களை எண்ணி அறிக்கை செய்து அழுதார். அதன் பலன் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து பேதுருவை மன்னித்தார். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் தமது திருப்பணியை பேதுருவிடத்தில் தான் ஒப்பு கொடுத்திருந்தார். பேதுரு இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை எடுத்து செய்தார். அவர் வழியாக இன்றைக்கு உலகம் முழுக்க திருச்சபைகள் வளர்ந்து பெருகி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பு பேதுருவுக்கு புது வாழ்வை கொண்டு வந்து சேர்த்தது.
அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறதில் வள்ளலாக இருந்தார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? ஒரு கல்லூரியில் கடைசி நாளன்று ஒரு வகுப்பில் கல்லூரி பேராசிரியர் ஒரு பெரிய அட்டையை கையில் வைத்துக்கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார். மாணவர்கள் எல்லாம் கடைசி நாள் என்பதால் சந்தோஷத்தோடு பேசி கொண்டிருந்தார்கள், சிரித்து கொண்டிருந்தார்கள். வகுப்பறை முழுக்க சத்தம் இருந்தது. ஆசிரியர் நுழைந்ததும் எல்லாரும் கொஞ்சம் வேதனைப்பட்டார்கள். கடைசி நாள் கூட இவர் நம்மை விடமாட்டேன் என்கிறாரே என்று யோசித்தார்கள். ஆனால் ஆசிரியரோ நேராக வந்து தன் கையில் இருந்த அந்த பெரிய அட்டையை சுவற்றின் ஒரு இடத்தில் மாட்டி வைத்தார். மாணவர்களை பார்த்தார். இந்த கடைசி நாள் நிச்சயமாக நான் உங்களுக்கு பாடம் எடுக்கப் போவதில்லை, மாறாக இன்றைக்கு நாம் ஒரு விளையாட்டு விளையாடலாம். அந்த விளையாட்டு என்னவென்றால், இந்த கல்லூரியின் கடைசி நாளில் இருக்கிறீர்கள். இதுவரைக்கும் உங்களை யாராவது காயப்படுத்தி இருக்கலாம், வேதனைப்படுத்தி இருக்கலாம், யார் மீதாவது உங்களுக்கு கோபம் இருக்கலாம். அப்படி கோபம் இருக்குமானால் ஒரு பேப்பர் எடுத்து உடனடியாக அவர்கள் பெயர்களை எழுதுங்கள் என்று சொன்னார். எல்லாரும் வேக வேகமாக எழுத ஆரம்பித்தார்கள். சிலர் அநேக பேப்பர்களை எடுத்து பெரிய பட்டியல்களை எழுதினார்கள். எழுதி முடித்தீர்களா என்று கேட்டார். எழுதி முடித்தோம் என்று சொன்னார்கள். உடனே நீங்கள் வந்து இந்த அட்டையில் அந்த பெயர்களை ஒட்டிவிடுங்கள் என்று சொன்னார். எல்லாரும் வந்து அந்த பெயர்களை அந்த அட்டையில் ஒட்டினார்கள். ஒட்டின பிறகு அவர்களிடத்தில் கூர்மையான கத்திகளை கொடுத்தார். கொடுத்துவிட்டு சொன்னார், இது கடைசி நாள், இங்கிருந்து நீங்கள் கோபத்தோடும் வெறுப்போடும் பகையோடும் போகக்கூடாது. எனவே நீங்கள் உங்கள் கரங்களில் இருக்கிற கத்தியால் நீங்கள் எழுதியிருக்கிற பெயர்கள் மீது ஓங்கி அடித்துவிட்டு நிம்மதியாக நீங்கள் இந்த நாளை முடித்து வீட்டுக்கு போகலாம் என்று சொன்னார். எல்லா மாணவர்களும் ஓ என்று கத்திக்கொண்டு ஆர்ப்பரித்து கொண்டு வேக வேகமாக தங்கள் கத்திகளை எறிந்தார்கள். அந்த அட்டை பல முறை குத்தப்பட்டு கிழிந்து தொங்கியது. அனைவரும் கூச்சலிட்டு கொண்டே இருந்தார்கள். ஆசிரியர் வந்தார். மெதுவாக அந்த அட்டை படத்தை திருப்பினார். வகுப்பறை முழுக்க அமைதியானது. ஏனென்றால் அட்டையின் பின்புறம் இயேசு கிறிஸ்துவின் உருவப்படம் இருந்தது. அது பல முனைகளில் குத்தப்பட்டு கிழிக்கப்பட்டு அப்படியே தொங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது சொன்னார், நம் எல்லாருடைய பாவங்களையும் இயேசு ஏற்றுக்கொண்டார், நம் ஒவ்வொருவரையும் மன்னித்தார். ஆனால் நாமோ ஒருவரை ஒருவர் மன்னிக்க மனமில்லாமல் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோமே, இது நியாயமா என்று கேட்டார். அன்பானவர்களே, இந்த கேள்வியை நாம் கூட இருதயத்தில் சிந்தித்து பார்ப்போம். கணவன் மனைவிக்குள் சண்டைகள் இருக்கலாம், வாக்குவாதங்கள் இருக்கலாம். இயேசு நம்மை மன்னித்தாரே, நாம் ஏன் ஒருவரை ஒருவர் மன்னிக்கக்கூடாது? பிள்ளைகளிடத்தில் வாக்குவாதங்கள் சண்டைகள் இருக்கலாம், ஏன் ஒருவரை ஒருவர் மன்னிக்கக்கூடாது? உறவினர்களோடும் சக திருச்சபையாரோடும் வாக்குவாதங்களும் சண்டைகளும் இருக்கலாம், ஏன் மன்னிக்க முடியாது? மன்னிப்போமானால் கிறிஸ்துவின் வாழ்வுக்குள் நாமும் கடந்து வருகிறோம். ஒருவரை ஒருவர் மன்னிப்போம், கிறிஸ்துவின் அன்புக்குள் வாழ்வோம். கர்த்தர் இத்திருவசனங்களை கொண்டு நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல தருணத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மன்னித்திருக்கிறீர். முழு உலகத்தையும் மன்னித்திருக்கிறீர். சிலுவையில் பாடுபட்டு தன் உயிரை தந்து எங்களுக்கு மன்னிப்பை சம்பாதித்து கொடுத்திருக்கிறீர். அதே நேரத்தில் நாங்களும் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ அழைக்கிறீர். தீமை செய்தவர்களை, வேதனைப்படுத்தவர்களை மன்னிக்கிறதற்கு அழைக்கிறீர். உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்த போதும் நீர் மன்னித்தீரே. அந்த மன்னிப்பின் மேன்மை உணர்ந்து நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து நாங்கள் வாழ்கிற இடங்களை மகிழ்ச்சியின் இடங்களாக மாற்றிக்கொள்ள நீர் எங்களை வழிநடத்தி காத்தருள வேண்டுமாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், வழிநடத்துதல், ஆசீர்வாதங்கள் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். சமீபத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய மாணவர்கள் கட்டண ரசீதை, அந்த பில்லை பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அதில் பள்ளிக்கூடத்தினுடைய பேரு, சேர்க்கை கட்டணம் எவ்வளவு, தேர்வு கட்டணம் எவ்வளவு, புத்தகங்களுக்கு எவ்வளவு, நோட்டுகளுக்கு எவ்வளோ, அப்படிலாம் போட்டுட்டு வந்துட்டு கடைசியாக ஒன்று போட்டிருக்காங்க, பேரண்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்க்கு 8500 ரூபா. எனக்கு ஒன்றும் புரியல. என்ன பேரண்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்கு 8500 ரூபான்னா,
வருஷத்துல ஒரு நாள் பேரண்ட் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்க பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி தருவாங்க. இது இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? பிள்ளைங்கள், அதாவது இந்த பெற்றோர்கள் என்ன செய்யணும், பெற்றோர் டியூட்டிஸ் அப்படிங்கிறத சொல்லி தருவாங்க. அதுக்கு 8500 ஃபீஸ். இப்போ அந்த 8500 ஃபீஸுங்கிறத விட்டுருங்க. இப்படி பெற்றோர்களுக்கு ஒரு பயிலரங்கு நடத்துவது சரியா? ஒரு பக்கம் ஆமா சார், இன்னைக்கு பசங்களை ஹேண்டில் பண்றது ட்ரெயின்டு டீச்சர்ஸ்க்கே கஷ்டமா இருக்கு, அதனால பேரண்ட்டுக்கு நடத்த வேண்டியதுதான் சரி அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொரு பக்கம், என்ன சார் அவன் பிள்ளைய அவனுக்கு வளர்க்க தெரியாதா, இதுக்கு ஒரு ட்ரைனிங் எடுப்பாங்களா, பெத்தவன் அவன் பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு தெரியாதா, இது பயிற்சி கொடுத்து வர வேண்டியதா, இயல்பா வர வேண்டிய ஒரு விஷயம். பிள்ளை வளர்ப்பது என்று இயல்பா ஒரு விஷயம். இது ரெண்டுல எது சரிங்கிறத விட்டுருங்க. ஆனா இன்னைக்கு பெற்றோர்கள் ரெண்டு விதமா இருக்கிறாங்க. ஒன்று, பிள்ளைகளை குறித்து அக்கறையற்ற பெற்றோர்கள். அவன் பாட்டு வேலைக்கு போவான், பிள்ளை படிக்கிறானா போறானா வரானான்னு தெரியாது, 3 வேளை சோத்த போட்டுருவான். இன்னும் சில பெற்றோர்கள் இதுக்கு அப்படியே நேர்மாறா இன்னொன்று இருக்கு. அவனே உட்காந்து ஹோம்ஒர்க் செஞ்சுருப்பான். பிள்ளைகளுடைய ஹோம்ஒர்க் இவனே செஞ்சு கொடுத்துருப்பான். டீச்சர்கிட்ட வந்து நாளைக்கு என்ன ஹோம்ஒர்க்னு கேட்டுன்னு போவான். இந்த ரெண்டுமே தவறு. பிள்ளைகளை குறித்து அக்கறையற்று இருப்பது, அளவுக்கு அதிகமாக பிள்ளைகள் விஷயத்துல டாமினேட் பட்டு அவர்கள் சுதந்திரத்தை, நம்ம பிள்ளையை நல்லா வளர்க்கணுங்கிற அக்கறையில அளவுக்கு அதிகமாக சுதந்திரம் கொடுக்கறது. நல்லா சொல்லுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தூண்டுகோலா இருங்கள், ஒருபோதும் ஊன்றுகோலா இருக்காது. என் மகள்கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏமா நான் உனக்கு பக்க துணையா இருப்பேன், ஒருபோதும் நான் உனக்காக பரிந்துரைக்க மாட்டேன். அருள் பிரகாஷனுடைய மகள் என்கிற சலுகையை ஒரு இடத்துல கூட நீ பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினா அது உன்னுடைய வெற்றி இல்லை. இப்போ அப்பா படிச்சிருக்கிறேன், வேலை செய்யறேன், பேசுறேன்னு சொன்னா இது என்னுடைய வெற்றி அல்ல, எங்க அப்பாவின் வெற்றி. நீ ஜெயிச்சாதான் அது என் வெற்றி அப்படின்னு என் மகள்கிட்ட அடிக்கடி நான் சொல்லுவேன். எனவே பெற்றோர்களை, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தூண்டுகோலா இருங்கள், ஒருபோதும் ஊன்றுகோலா இருக்காதீங்க. கலீல் ஜிப்ரான் பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு எழுதிய ஒரு மிகப்பெரிய கவிதை, உங்கள் பிள்ளைகள் உங்கள் மூலமாக வந்தவர்களை தவிர உங்களுடையவர்கள் அல்ல. ஆங்கிலத்தில் 2 சொல் இருக்கு, பீயிங், பிகமிங். பிகமிங் அ பேரண்ட்ஸ் இஸ் வெரி ஈஸி. இல்ல, 2 பேருக்கு கல்யாணம் ஒரு குழந்தை பெற்றா அவங்க பேரண்ட் ஆயிடுறாங்க. பிகமிங் இஸ் அ பேரண்ட் ஈஸி, பட் பீயிங் அ பேரண்ட் இஸ் வெரி டிஃபிகல்ட். நீங்கள் பெற்றோராய் ஆகிவிடுவது ரொம்ப எளிது, ஒரு சிறந்த பெற்றோராய் இருப்பது இன்றைக்கு கடினம். எனவே உங்கள் பிள்ளைகளினுடைய திறமையை கண்டறிந்து தகுந்த விதத்திலே அவர்களுக்கு நீங்கள் ஒத்தாசையாய் இருந்து விலகி நின்று அவர்கள் வெற்றியை நீங்கள் ரசிக்க வேண்டுமே தவிர அளவுக்கு அதிகமாக ஒரு இடத்தில் தலையிட்டு விடக்கூடாது. இப்படி ஒரு பக்கம் கவலையற்று இருக்கிற பெற்றோர்கள், ஒரு புறம் அவர்களை கைகளில் உள்ளங்கைகளை விட்டு வெளியே விட மாட்டேன் என்று சொல்லுகிற பெற்றோர்கள், இந்த 2 விதமான பெற்றோர்கள் இருக்கிற காரணத்தினால்தான் ஓரியன்டேஷன் போவதற்கு 8500 ஒரு ஸ்கூல்ல வாங்குறான். எனவே நம்முடைய கடமையை பெற்றோராக நாம் செய்ய வேண்டும். இதை யாரோ பள்ளிக்கூடம் சொல்லிட்டு வரக்கூடாது. பள்ளிக்கூடம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, பள்ளிக்கூடம் ஏன் இந்த மாதிரிலாம் ட்ரைனிங் நடத்துறாங்கன்னு அவங்களை கேட்டா, சார் நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா அவங்களை வச்சுக்கிறோம், வீட்டுல போனோன்னே செல்லம் கொடுத்து பிரச்சனை கொடுத்து வளர்த்துறாங்க, அதனாலதான் பேரண்ட் கூட நடத்துறோம்னு அவங்க சொல்றாங்க. சரி, இது சரியா தவறா என்கிற ஆர்குமெண்ட்டுக்குள்ளேயே போகல. ஆனா இந்த நிலைமை வந்துச்சு. புத்தக கண்காட்சிகளுக்கு போனாலே பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக்கு விற்கிறாங்க. நம்ம அப்பா அம்மாலாம் நம்மள புக்கு படிச்சா வளர்த்தாங்க, இயல்பா வளர்ந்தோம். எனவே இது புத்தகம் போட்டு பயிற்சி நடத்தி சொல்லித்தர வேண்டிய விஷயம் அல்ல. எப்படி ஒரு தாய்மை ஒரு குழந்தை பெறுவது என்று இயல்பானதோ இறைவன் கொடையோ, நல்ல பெற்றோர்களாக இருப்பதும் இறைவன் கொடை. இப்படி பெற்றோர்களாக இருப்பவர்கள் 2 விஷயத்தில் கவனமா இருக்க வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு நாம் பக்க துணையா இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் நாமே பரிந்துரைத்துக் கொண்டே இருக்கக்கூடாது. நம் பிள்ளைகளுக்கு நாம் தூண்டுகோலா இருக்க வேண்டும், ஒருபோதும் ஊன்றுகோலா இருக்கக்கூடாது என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,08,000.